அப்புறம் பெருசாக ஆர்டிஸ்டோட எந்த விதமான க்ரூமிங்கோ பர்சனல் ட்ரைனிங்கோ எடுக்காமல் நான் எப்படி ஒரு ட்ராவாக அலைகளோ இதில் ஆக்ட் பண்ண வந்தேனோ அதே மாதிரி தான் கார்த்திகாவும் ஃபீல்டில் வந்திருக்கேன். ஏன்னா டைரக்டர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை. ஸோ கடவுள் புண்ணியமாக நல்ல ஒரு ப்ராஜெக்ட். அது கேவி சாருக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் எப்போவுமே ஒரு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி பப்ளியாக ஒரு டான்ஸு அப்படி கிளாமர் அந்த சின்ன லவ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி வரும். ஆனால் கார்த்திகாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒரு சீரியஸ் ஒரு சென்சிட்டிவான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அவளோட ஏஜுக்கும் ஒரு ஒரு மிஞ்சின ஒரு கேரக்டர் மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த கேரக்டர் வந்து ஜஸ்ட் ரொம்ப சீரியஸ் ஜேர்னலிசம் மட்டும் இல்லை, அதுவும் உங்களுக்கு சம்மந்தமானது கூட. ஜேர்னலிசம் மட்டும் இல்லை, அதில் வந்து ஒரு யங்கு யூத்து பப்ளி டான்ஸு மியூசிக் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மியூசிக் வாஸ் ஸோ குட். ஸோ அதனால இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். அப்புறம் நான் தனியாகவே ப்ரொடியூசருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மிஸ்டர் குமார் சார் அப்புறம் ஜேம்ஸ் அவங்க எல்லாம். அந்த மூவி நாங்கள்லாம் நடிக்கும்போது சாங்ஸ்க்கெல்லாம் போவேன், அவுட்டோருக்கெல்லாம் போவேன். காஷ்மீர், நான் வந்து ஜப்பானில் கல்யாணராமன் கமல் சாரோட பண்ணியிருக்கேன், சிங்கப்பூர் வரைக்கும். பட் ஆனால் இவங்க அந்த சாங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அந்த சாங்கை இன்னும் பியூட்டிஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த படத்துக்கு அந்த எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு லொக்கேஷன்ஸிலும் போய் ஷூட் பண்ணி நான் அவளோட இருந்தேன். லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ மூவி நான் நடிச்சிருக்கேன், ஒரு 100 கிட்ட மூவி நடிச்சிருக்கேன். ஆனால் அந்த ஒரு படத்தில் எனக்கு ஒரு டெக்னீஷியனாக நீங்கள் என்ன நினச்சிக்கலாம். அந்த அவளோட அம்மாவாக கூட போயிருந்தாலும் அவங்களோட அந்த எஃபர்ட், அவங்கள ஒரு ஆடியன்ஸ், அதாவது ஆடியன்ஸுக்கு ஒரு ஃபீஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க பட்ட கஷ்டம், அவங்களோட ஹார்ட் ஒர்க் பார்க்கும்போது டெஃபினட்டாக எல்லாரும் ஃபஸ்ட்டு தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து ரசிக்கணுங்கிற ஆசை. அந்த ஃபுல் யூனிட்டுக்கே நீங்கள் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தேவை. ஸோ நீங்கள் வந்து மேபி ஆர்டிஸ்டாக இருந்ததுனால நீங்கள் எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு தெரியும். என்னோட டைமில் எப்படின்னா அப்படியே ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டுடியோவுக்கு வெளியே ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படி மெயினாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படி ஸ்டாக்கு முன்னாடி 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துருவாங்க. அது எந்த மேகசினில் வராங்க என்ன நியூஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு நியூஸ் தெரியும், எப்பாவது ஒரு சின்ன கிசு வந்தால் தெரியும். அதை தவிர படிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்காது. பட் ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எங்கே இருக்கோம், என்ன நோக்கமாக இருக்காங்க, நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு அந்த அவங்களோட அந்த ஃபீல்டை அந்த கேரியரை பாலிஷ் பண்ணி கொண்டு வரணுமோ அது எங்களுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடுறீங்க. அது எங்கள் ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பான ஒரு விஷயம் கூட. ஸோ ஒரு பர்சனல் ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பர்சனல் இன்வைட்டிஸ். வீட்லேயே எல்லாரையும் கூப்பிட்டு சமைச்சு கொடுத்த மாதிரி சாப்பாடோடு நீங்கள் உங்களை கூப்பிட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் ஏதாவது இது கேட்குறதுன்னா நீங்கள் கேட்கலாம். என்னோட ஃபீலிங்ஸ் சொல்கிறதுக்காக கூப்பிட்டேன். இன்னொரு விஷயம் வந்து சினிமாவிலேருந்து ஒரு 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் கேப். ஆனால் எப்பாவது மேகசின்ஸ் அப்பப்போ கூப்பிட்டு எங்கே இருக்கீங்க சினிமாவில் நடிக்கலையே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதை விட ஃபேன்ஸ் அசோசியேஷன், அந்த டைமில் ஃபேன்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கோம். அவங்களெல்லாம் அப்பப்போ பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஃபேன்ஸு என்னோட படம் பார்த்து ரசிச்சவங்க இன்னும் ஒவ்வொரு விசேஷமான நாளில் என்னை கூப்பிடுவாங்க, என்னை பர்சனலி வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த அன்பு இருந்தது. என் பொண்ணு திருப்பி நடிக்கன்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள என்னமோ தெரியல, அவங்க வீட்டிலிருந்து ஒரு ஆள் வந்து நடிக்கிற வந்த மாதிரி ஒரு ஃபீல் வச்சுக்கிட்டு they keep on calling me. இப்போ ரீசெண்டாக நான் யூகே போயிருந்தேன் என்னோட ஒரு பர்சனல் விசிட்டுக்காக. அப்போ வந்து ட்ரெயினில் தான் ஜாஸ்தி ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்கும்போது நான் சொல்லி உங்கள் பொண்ணு நடிக்கிறாங்க. நான் சொன்னேன் ஆமாம் நடிக்கிறாங்க. நீங்கள் டிவிலெல்லாம் இன்டர்வியூ கொடுக்கவே இல்லையே, அப்போ தானே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓரளவுக்கு கொடுத்துருக்கேன், பட் மேபி நீங்கள் யூகேல அப்படி இல்லை, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், நாங்கள் எல்லா தமிழ் மேகசின்ஸும் அது இதுவும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தீபம் சொல்லி ஒரு டிவியில காலையில் கூப்பிட்டு லைவாக வந்து டிவி இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்தாங்க. நிஜமாக அவங்க எல்லாம் என் மேலே வச்சிருக்கிற அந்த ஒரு பாசம், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த ஆதரவு, அந்த அந்த பிளஸ்ஸிங்ஸ், அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து என் பொண்ணுக்கு கிடைக்கணுங்கிற அந்த ஒரு நல்ல ஆசை, ஒரு அம்மாவாகவும் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற முறையிலும் கூப்பிட்டேன். இதுக்கு மேலே ஜாஸ்தி என்ன சொல்லணும்னு தெரியல. பிகாஸ் மூவிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக திடீர்னு வந்த ஒரு சான்ஸ். டைரக்டர் சார் கூப்பிட்டாங்க, படத்தில் நடித்தோம், படம் சக்ஸஸ், நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த கேப்பில் சினிமாவில் நிறைய சேஞ்சஸ் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் பெருசாக ஃபீல் பண்ணலை. எஸ், டெக்னிக்கலி தேர் ஆர் சம்திங். அப்புறம் அந்த கேப்புக்காக
என்னோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி மிஸ்டர் அஜித்தும் ஜான்சன் அவங்களும். ஸோ அந்த கேப்பில் அவங்களும் ஹீரோயின்ஸ் அவங்களோட எல்லாம் பழகியிருக்காங்க, அவங்களோட எல்லாம். ஸோ தே கீப் ஆன் டெல்லிங் மீ தட் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மேலே இது வச்சிருக்கீங்க, பட் நீங்கள் ஒரு வாட்டி அவங்கள பர்சனலி பார்த்து பேசுறதுக்கும் ஃபோனில் பேசுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நான் மெட்ராஸில் இருந்திருந்தா நான் தனித்தனியாகவே நீங்கள் ஃபோன் பண்ணியிருப்பீங்க, என்னை வந்து பார்த்துருப்பீங்க, நான் மீட் பண்ணி அவளோட ஃபோட்டோஸ் இல்லைன்னா இன்டர்வியூஸ் வேணும்னா எடுத்திருக்கோம். பட் பாம்பேயில் செட்டில் ஆகிருக்கேன், எனக்கு இன்னும் 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அவங்க ஸ்டடீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டு அடிக்கடி இங்கே வர முடியாது. அதனால தான் ரிலீஸுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி இங்கே வந்து எல்லாரையும் பார்த்து அந்த ஒரு த்ரில், ஒவ்வொரு கவுண்ட் டவுன் 1, 2, 3ங்கிற அந்த டே கவுண்ட் டவுன் மாதிரி ரிலீஸுக்காக நம்ம ஃபேன்ஸ் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களோ அதே ஆர்வத்தில் நானும் இருந்துட்டுருக்கேன். பிகாஸ் நானும் இன்னும் ஃபுல் மூவி பார்க்கல. சாங்ஸோட அந்த டீசர் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்து ஃபேன்ஸுங்கிற முறையில் தான் நானும் அந்த மூவி அந்த த்ரில்லோட ஃபேன்ஸோட உட்காந்து பார்க்கணுங்கிற ஆசையில் இங்கே வந்திருக்கேன். ஸோ டெஃபினட்டாக படம் நல்லா வந்திருக்குங்கிறது தான் நம்பிக்கை. பிகாஸ் தெர் இஸ் நோ டவுட் கேவி சாரோட அது தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஹீரோவோட முதல் தடவை அவளோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூட் ஃபிலிம் அவள் ஜீவா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹீரோவோட பண்ணியிருக்காங்க. அது அவளுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆயிடுச்சு. அந்த ஷூட்டிங் போகும்போது ஒரு அம்மாங்கிற முறையில் எனக்கு கவலையே இல்லை. பிகாஸ் ஷீ ஸோ மச் கம்ஃபர்டபுள். ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற முறையில் எதுவுமே நான் கவலைப்பட்டதும் இல்லை. பிகாஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கு டைரக்டர்ஸ், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், நிறைய அஜ்மல், பியா, த ஹோல் யூனிட், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரில் இருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு படத்தை ஒரு பிக்னிக் மாதிரி முடிச்சுட்டா. அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், டென்ஷன்ஸ் அப்படியெல்லாம் இருக்கலாம். லொக்கேஷன் நார்வை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹெலிகாப்டரில் போய் இது பண்ணோம், அதெல்லாம் நிஜம். ஒவ்வொரு லொக்கேஷன் போகிறதுக்காக அவங்க என்ன விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்க தனியாக போயிடுவாங்க. அவங்க வர வரைக்கும் எனக்கு அப்படியே எப்படா யூனிட் திரும்பி வருங்கிற மாதிரி அப்படியே கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்திருக்கும். பட் எல்லா எஃபர்ட்டுமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இட்ஸ் கம் அவுட் ஸோ வெல். ஸோ பிளஸ் my girl and bless Go Film. Thank you so much.